கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 10 1828 கோடை ஆரம்பத்திலேயே வெளிப்படுத்துதல். சில பகுதிகள் பெறப்பட்டு இருந்தாலும் அநேகமாக ஏப்ரல் 1829 பென்சில்வேனியாவின் ஹார்மோனியில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு வெளிப்படுத்தப்படுதல் கொடுக்கப்பட்டது. மார்மோன் புஸ்தகத்திலிருந்து லேகி புஸ்தகத்தின் மொழிபெயர்ப்பில் இருந்து கையில் எழுதப்பட்ட 116 பக்கங்கள் துன்மார்க்கர்கள் செய்த மற்ற காரியங்களை பற்றி இங்கு ஜோசப் ஸ்மித் கர்த்தர் தெரிவிக்கிறார். எழுதப்பட்ட காகிதங்கள் மார்ட்டின் ஹேர்லிஸ்டிடம் தற்காலிகமாக ஒப்படைக்கப்பட்டு இந்த பக்கங்கள் அவரிடமிருந்து காணாமற்று போனது. பக்கம் 3 என் தலைப்பை பார்க்கவும். களவுப்பட்ட பக்கங்களில் உள்ள கருத்துக்கள் மீண்டும் மொழிபெயர்க்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்டு பின்னர் மாற்றங்களே உருவாக்கப்பட்ட முரண்பாடுகளை காட்டி மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவப்பெயர் உண்டாக காத்திருக்கும் தீய திட்டத்திலிருந்து இந்த துன்மார்க்கமான நோக்கம் பொல்லாங்கின் மனதில் எண்ணம் கொண்டது. பூர்வகால நெப்பியர்களின் வரலாற்றின் சிறியன மார்மோன் ஒன்று திரட்டிய தகடுகளில் அவனது சுருக்க உரையை எழுதி கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு தெரிய வந்ததை பற்றி மார்மோன் புஸ்தகத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. மார்மோனின் வார்த்தைகள் 1:3-7 பார்க்கவும். 1-26 கர்த்தரின் பணியை எதிர்க்க துன்மார்க்கர்களை சாத்தான் தூண்டுகிறான். 27-33 மனுஷர்களின் ஆத்துமாக்களை அழிக்க அவன் வகை தேடுகிறான். 34-52 மார்மோன் புஸ்தகம் மூலமாக லாமோனியர்களுக்கு சகல தேசங்களுக்கும் சுவிசேஷம் போக வேண்டும். 53-63 வரை மனுஷருக்குள் மத்தியிலே கர்த்தர் அவரை சபையையும் அவரது சுவிசேஷத்தையும் ஸ்தாபிப்பார். 64-70 மனம் திரும்புபவர்கள் அவரது சபையில் அவர் கூட்டிச் சேர்த்து கீழ்ப்படுகிறவர்களை இரட்சிப்பார். வசனம் 1 இப்பொழுது இதோ நான் உனக்கு சொல்கிறேன். ஊரிம் என்றும் தும்பீம் மூலமாக மொழிபெயர்க்க உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு எழுதியவைகளை ஒரு துன்மார்க்கரின் கையிலே நீ கொடுத்தால் அவைகளை இழந்து போவாய். 2 அநேக நேரத்தில் நீ உனது வார்த்தையை இழந்து போனாய், உனது மனம் இருளடைந்து போனது. வசனம் 3 ஆனால் இப்பொழுது அது மீண்டும் உனக்கு திரும்ப கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே உண்மையாயிருந்து நீ ஆரம்பித்ததைப் போலவே மொழிபெயர்க்கவும் வேலையின் மீட்பை முடிப்பதை தொடர்ந்து செய். 4 நீ மொழிபெயர்க்க உனக்கு கொடுக்கப்பட்ட பலன் மற்றும் வழிகளையும் காட்டிலும் அதிகமாக ஓடாதே அல்லது உழைக்காதே, ஆனால் முடிவு பரிந்தவும் கருத்தாயிரு. வசனம் 5 ஆம் சாத்தானை ஜெயிக்கவும் சாத்தானின் வேலைகளை தொடர்ந்து செய்ய கொண்டிருக்கிற அவனது வேலைக்காரர்களின் கைகளுக்கு தப்பிக்கவும் ஜெயம் கொண்டவராக எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. வசனம் 6 அவர்கள் உன்னை அழிக்க வகை தேடினார்கள். ஆம் நீ நம்பிக்கை வைத்து மனுஷனும் கூட உன்னை அழிக்க வகை தேடினான். வசனம் 7 இந்த காரணத்திற்காகவே அவன் துன்மார்க்கன் என்று நான் சொன்னேன். ஏனெனில் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட காரியங்கள் எடுத்து போக அவன் வகை தேடினான். எனது வார்த்தைகள் அழித்து போடவும் அவன் வகை தேடினான். வசனம் 8 எழுதியவைகள் நீ அவனது கைகளிலே கொண்டு வந்தால் அது துன்மார்க்கர்கள் அவைகளை உன்னிடமிருந்து எடுத்து
போட்டினார்கள். வசனம் 9. ஆகவே பரிசுத்தமானவற்றையே துன்மார்க்கத்தினிடம் நீ கொடுத்து விட்டாய். வசனம் 10. மேலும் இதோ நீ எழுதப்பட்டவைகளையே அல்லது உனது கைகளிலிருந்து போன நீ மொழிபெயர்த்தவைகளையும் வார்த்தைகளையும் மற்ற சாத்தானின் அவர்களது இருதயங்களில் ஏவினான். வசனம் 11. மேலும் இதோ நான் உனக்கு சொல்கிறேன், அவர்கள் வார்த்தைகளை மாற்றியதல்ல, நீ மொழிபெயர்த்தே மற்றும் எழுதியவைகளுக்கு அவரது படித்தது எதிர்பாதகமாக இருக்கின்றன. வசனம் 12. மேலும் இந்த விதமாய் இந்த மொழிபெயர்ப்பை அவன் அளிக்கும்படியாக பிசாசானவன் ஒரு தந்திரமான திட்டத்தை போடவே வகை தேடினான். வசனம் 13. ஏனெனில் மொழிபெயர்ப்பதற்காக நீ பாவனையே செய்த வார்த்தைகளில் அவர்கள் உன்னை பிடித்து கொண்டதாக செய்ய சொல்லிய இதை செய்ய அவர்களுடைய இருதயங்களில் அவன் ஏவினான். வசனம் 14. மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், இந்த காரியத்தில் அவனது தீமையான திட்டத்தை சாத்தான் நிறைவேற்ற நான் விட மாட்டேன். வசனம் 15. ஏனெனில் இதோ மீண்டும் அதை மொழிபெயர்ப்பாயாக காட்டு, உனது கர்த்தராகிய தேவன் நீ சோதிக்கும்படியாக அவர்கள் இருதயங்களை அவன் ஏவுகிறான். வசனம் 16. இதோ மொழிபெயர்க்க தேவன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என நாம் பார்ப்போமெனவும், அப்படி இருந்தால் மீண்டும் அவர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பார் என சொல்லி அவர்கள் இருதயங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் 17. தேவன் அவனுக்கு மீண்டும் அதிகாரத்தை கொடுத்தால் அல்லது அவன் மீண்டும் மொழிபெயர்த்தால் வேறு வார்த்தைகள், ஏனெனில் அவன் அதை வார்த்தைகளை மீண்டும் கொண்டு வந்தால், இதோ அவைகள் நம்மிடம் இருக்கிறது, நாம் அவற்றையே பற்றி உள்ளோம். வசனம் 18. ஆகவே அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். அவனது வார்த்தைகள் அவன் பொய் சொன்னானெனில் எனவும் அவனிடம் வரம் மில்லையெனில் அவனிடம் அதிகம் மில்லையெனவும் நாம் சொல்வோம். வசனம் 19. ஆகவே நாம் அவனையும் வேலையை கூட அளிப்போம், கடைசியிலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உலகத்தின் மகிமையை நாம் அடையும்படிக்கும் நாம் அதை செய்வோம். வசனம் 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய இருதயங்களை சாத்தான் இருக்க பிடித்து கொண்டான். நன்மை எதிராக அக்கிரமத்தை அவர்களை அவன் தூண்டுகிறான். வசனம் 21. அவர்கள் இருதயங்கள் கெட்டுப்போய் துன்மார்க்கத்திலும் அருவருப்பிலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் வெளிச்சத்தை விட அந்தகாரத்தை நேசிக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் நடத்தை பொல்லாதாய் இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய என்னிடம் கேட்க மாட்டார்கள். வசனம் 22. அவர்கள் ஆத்துமாக்களை அவன் அழிக்கவும் நடத்த சாத்தான் அவர்களை தூண்டுகிறான். வசனம் 23. அப்படியாக தேவனின் பணியை அழிக்க நினைத்து அவன் ஒரு தந்திர திட்டத்தையே போட்டு இருக்கிறான். ஆனால் அதை அவரிடம் நான் கேட்பேன். நியாய தீர்ப்பின் நாளிலே இது அவர்களின் அபமானத்திற்கு ஆக்கினைக்கும் திருப்போம். வசனம் 24. இந்த வேலைக்கு எதிராக கேட்கப்பட அவர்கள் இருதயங்களை அவன் தூண்டுகிறான். வசனம் 25. அவர்களுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் அழிக்கும்படிக்கு வாஞ்சித்த பிடிக்க பதிவிருங்கள். இதோ இது திகிலுள்ள தீங்குகளில் மேலும் அப்படியாக அவர்களை அவன் முகஸ்துதி செய்து அவர்கள் அழிக்கும்படிக்கு பொய் சொல்லபவனாய் பிடிக்க பொய் சொல்வதில் பாவமில்லையே அவர்களுக்கு அவன் சொல்கிறான். வசனம் 26. அப்படியாக அவர்களை அவன் முகஸ்துதி செய்து அவர்களின் ஆத்துமாக்களையே பாதாளத்திற்கு இழுத்து செல்லும் வரைக்கும் அவர்களை நடத்தி செல்கிறான். அப்படியாக அவர்கள் கண்ணிமையிலே அவர்கள் சிக்கிக்கொள்ள அவன் காரணமாயிருக்கிறான். வசனம் 27. அப்படியாக மனுஷர்களின் ஆத்துமாக்களை அழிக்க வகை தேடி அவன்
மேல் கீழும் பூமியில் அங்கும் இங்கும் உலாகிறான். வசனம் 28. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வஞ்சிக்காது இருக்கிறதுக்கு பதிவு இருக்கிற அவனுக்கு ஐயோ! ஏனெனில் வஞ்சிக்க மற்றவன் பதிவு இருக்கிறானே அவன் நினைக்கிறான், ஏனெனில் தேவனின் நீதியை அப்படிப்பட்டவர்கள் தப்பவிட வேண்டுவதில்லை. வசனம் 29. அப்பொழுது இதோ இந்த வார்த்தைகளை அவர்கள் மாற்றினார்கள், ஏனெனில் அவன் உன்னை வஞ்சித்து இருக்கிறான் என்று சாத்தான் அவர்களுக்கு சொல்கிறான். அப்படியாக அக்கிரமம் செய்ய அவர்களை அவன் முகஸ்துதியை செய்து அவன் தேவனின் தேவனாகிய கர்த்தரையே நீ சோதிக்க செய்கிறேன். வசனம் 30. இதோ நீங்கள் உனக்கு சொல்கிறேன், உனது கைகளிலிருந்து போன இந்த வார்த்தைகளை மீண்டும் நீ மொழிபெயர்க்காது இருப்பாயாக. வசனம் 31. ஏனெனில் இதோ அந்த வார்த்தைகள் எதிராக பொய் சொல்வதில் அவர்களின் தீய திட்டங்கள் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். ஏனெனில் இதோ அதை அவர் வார்த்தைகளை நீ கொண்டு வருவதாயிருந்தாலும் நீ பொய் சொன்னதாகவும் நீ மொழிபெயர்ப்பதற்காகவே பாவனை செய்ததாகவும் ஆனதால் நீ சொன்னவற்றையே நீதியே மாற்றி கூறுவதாகவும் அவர்கள் சொல்வார்கள். வசனம் 32. இதோ அவர்கள் அதை வெளியிடுவார்கள், அவர்கள் எனது வார்த்தைகளையே நம்பாதபடிக்கு உனக்கு எதிராக கோபம் கொள்ளும்படிக்கு மக்கள் தூண்டிவிட சாத்தான் அவர்களின் இருதயங்களை கடினப்படுத்துவான். வசனம் 33. அப்படியாக இந்த சந்ததியை இப்பணி நடக்காதபடி இந்த சந்ததியிலே உனது சாட்சியை மேற்கொள்ள சாத்தான் சந்திக்கிறான். வசனம் 34. ஆனால் இதோ இதிலே ஞானமும் விளங்கும், ஞானத்தை நான் உனக்கு காண்பிப்பதிலும் அந்த காரியங்களை குறித்து கட்டளைகளை உனக்கு கொடுப்பதிலும் மொழிபெயர்க்கும் வேலையும் நீ நிறைவேற்றும் வரை நீ செய்யப்போகிறவற்றையே உலகத்திற்கு காண்பிக்காதே. 35. நான் உனக்கு சொன்னவைகளை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம், அதிலே ஞானம் விளங்கும், அதை உலகத்திற்கு காண்பிக்காதே. ஏனெனில் நீ பாதுகாக்கப்படும்படிக்கு அதை உலகத்திற்கு காண்பிக்காதே என நான் சொன்னேன். 36. இதோ நீதிமான்களுக்கு அதை காண்பிக்கக்கூடாது என நான் சொல்லவில்லை. 37. ஆனால் எப்பொழுதும் நீதிமான்களை நீ நிதானிக்க முடியாதென்பதாலும் அல்லது நீதிமான்களிலிருந்து எப்பொழுதும் துன்மார்க்கரை நீ பிரித்து செல்ல முடியாது என்பதிலும் நான் உனக்கு சொல்கிறேன். இந்த காரியத்தை குறித்து சகல காரியங்களையும் உலகத்திற்கு தெரியப்படுவதற்கு ஏற்றதென்று நான் காண்கிற வரை நீ சோதித்து இருப்பாயாக. 38. அப்பொழுது மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், உன் கைகளிலிருந்து போன நீ எழுதிய இந்த காரியங்களின் விவரம் நெப்பியின் தகடுகளின் மேலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் 39. ஆம், நெப்பியின் தகடுகள் இந்த காரியங்களை குறித்து அதிக குறிப்பான விவரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன என இந்த எழுத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நீ நினைவு கூறு. வசனம் 40. அப்பொழுது நெப்பியின் தகடுகளின் மேல் பொறிக்கப்பட்டுள்ள விவரம் அந்த காரியங்களையும் குறித்து மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருப்பதால் எனது ஞானத்தில் இந்த வார்த்தை ஜனங்களின் அறிவுக்கு நான் கொண்டு வருவேன். 41. ஆகவே நெப்பியின் தகடுகளின் மேல் பதிக்கப்பட்ட பெஞ்சமின் ராஜாவின் ஆளுகை வரை அல்லது நீ வைத்திருக்கிற நீ மொழிபெயர்த்திருக்கிறதற்கு வரும் வரைக்கும் நீ மொழிபெயர்க்கும் காலம். 42. இந்த நெப்பியின் குறிப்பாக நீ அதை வெளியிடலாம். அப்படியாக எனது வார்த்தைகள் மாற்றியவர்களை நான் தாறுமாறாக்குவேன்.
வசனம் 43. எனது பணியை அவர்கள் அழிக்க நான் விடமாட்டேன். ஆம், பிசாசானவனின் தந்திரத்தை விட எனது ஞானம் மகத்தானதே, அவர்களுக்கு நான் காண்பிப்பேன். வசனம் 44. இதோ அவர்கள் ஒரு பகுதியை மட்டுமல்ல, நெப்பியின் விவரத்தின் சுருக்கத்தையும் மட்டுமே வைத்திருக்கிறார்கள். வசனம் 45. இதோ நெப்பியின் தகடுகளின் மேல் எனது சுவிசேஷத்தை பற்றிய மகத்தான கருத்துக்களை தெரிவிக்கிற அநேக காரியங்கள் பதிக்கப்பட்டு இருக்கின்றன. ஆகவே நெப்பியின் பதிப்புகளை முதல் பகுதியை நீ மொழிபெயர்த்து இந்த பணியை தொடர வேண்டுமென்பது என்னிலும் ஞானமாயிருக்கிறது. வசனம் 46. இதோ எனது பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் ஆம் எனது சீஷர்களிடம் கூட இந்த ஞானங்களுக்குள் வர வேண்டுமென உங்கள் ஜபங்களில் வாஞ்சித்த எனது சுவிசேஷத்தை அனைத்தையும் பகுதிகளையும் இந்த பணியின் மீதியுமுள்ள எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறேனே என்றன. வசனம் 47. தங்கள் ஜபங்களில் தங்கள் விசுவாசத்தின்படியே அது அவர்களுக்கு அருளப்பட்டுமென நான் அவர்களுக்கு சொன்னேன். வசனம் 48. ஆம், தங்கள் நாட்களிலே அவர்கள் பிரசங்கிக்க வேண்டுமென நான் அவர்களுக்கு கொடுத்த எனது சுவிசேஷம் அவர்களின் சகோதரர்களான லாமோனிகளுக்கும் மற்றும் அவர்கள் போதகங்களின் நிமித்தம் லாமோனியர்களுக்காக அனைவருக்கும் வரும் என்பது அவர்களுடைய விசுவாசமாகும். வசனம் 49. மேலும் இது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சத்தியமானால் பிற தேசங்களில் இந்த தேசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களது ஜெபத்தில் அவர்கள் விசுவாசமாகும். வசனம் 50. அப்படியே இந்த தேசத்தில் இந்த சுவிசேஷத்தை நம்புகிறவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைவார்கள் என நாங்கள் ஜெபங்களில் இந்த தேசத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர்கள் விட்டு சென்றார்கள். வசனம் 51. ஆம், அவர்கள் இந்த தேசத்தை அவர்களாய் இனங்களாயும் பாஷைக்காரர்களாயும் அல்ல, ஜனங்களாயும் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இதுவே இலவசமாய் இருக்கும். வசனம் 52. இப்பொழுது இதோ தங்கள் சுவிசேஷத்தின்படி தங்கள் ஜபங்களில் ஆனது சுவிசேஷத்தின் இந்த பகுதியை எனது ஜனங்களின் அறிவிக்கவும் நான் கொண்டு வருவேன். இதோ அவர்கள் பெற்றவற்றையே அளிக்க நான் அதை கொண்டு வர மாட்டேன், ஆனால் அதை கேட்கவே கொண்டு வருவேன். வசனம் 53. இந்த காரணத்திற்காகவே நான் சொன்ன இந்த சந்ததி தங்கள் இருதயங்களிலே கடினப்படுத்தாமல் இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே நான் எனது சபையை ஸ்தாபிப்பேன். வசனம் 54. இப்பொழுது எனது சபை அழிக்க நான் இதை சொல்லவில்லை, எனது சபையை கட்டவே நான் இதை சொல்கிறேன். வசனம் 55. ஆகவே இத்தகையானவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதால் எனது சபையை சேர்ந்தவர்கள் வரும் பயப்பட தேவையில்லை. வசனம் 56. ஆனால் எனக்கு பயப்படாதவர்களும் எனது கட்டளைகளை கைக்கொள்ளாதவர்களுமாகிய அவர்கள் தங்கள் ஆயத்தத்திற்காக சபை கட்டுகிறவர்கள், ஆம், பொல்லாப்பை செய்து பிசாசானவனின் ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், ஆம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அவர்கள் சீர்குலைத்து நடுங்க வைத்து சரீரம் முழுவதையும் குலங்க செய்வேன். வசனம் 57. இதோ நானே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நான் என் சொந்தமானவர்களிடத்திலே வந்தேன், எனக்கு சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் 58. நானே இருளிலே பிரகாசிக்கிற ஒளி, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. வசனம் 59. இந்த மந்தையெல்லாம் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என எனது சீஷர்களிடத்திலே சொன்னது நானே, அங்கே அநேக என்னை புரிந்து கொள்ளவில்லை. வசனம் 60. வேறு ஆடுகள் எனக்கு உண்டு எனவும் அவர்கள் யாக்கோபின் குடும்பத்தாரின் ஒரு கிளையாய் இருந்தார்கள் எனவும் இந்த ஜனங்களுக்கு நான் காண்பிப்பேன். வசனம் 61. எனது நாமத்தில் அவர்களின் அதிசயமான காரியங்களை நான் வெளிப்படுத்துவதற்கு கொண்டு வருவேன்.
வசனம் 62. ஆம், அவர்களிடத்தில் அறிவிக்கப்பட்டது என சுவிசேஷத்தை நான் வெளியரங்கமாக்குவேன். மேலும் இதை நீ பெற்றுக்கொண்டவைகளை அவர்கள் மறக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அதை காட்டுவார்கள், ஏனெனில் இருக்கும் ஒரே கோட்பாடை, ஆம், எனது கோட்பாட்டின் உண்மையின் கருத்துக்களை அவர்கள் வெளியரங்கமாக்குவார்கள். வசனம் 63. அங்கே மிகுந்த பிணக்குகளுமாயிருக்க எனது சுவிசேஷத்தை ஸ்தாபிக்க அதை நான் செய்கிறேன். ஆம், எனது கோட்பாடுகளின் கருத்துக்களை பற்றிய பிணக்கு ஏற்படுத்த ஜனங்களின் இருதயங்களிலே சாத்தான் தூண்டுகிறான். இந்த காரியங்களில் அவர்கள் தவறு செய்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் தேவபக்தி தேவ வாக்கியங்களை புரட்ட அவர்களை புரிந்து இருக்கிறார்கள். வசனம் 64. ஆகவே இந்த மகத்தான இரகசியத்தை நான் அவர்களுக்கு வெளியாக்குவேன். வசனம் 65. ஏனெனில் இதோ அவர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி இருந்தால், கோழி தன் சிறகுக்குள் தன்னுடைய சிறகுக்குள் கூட்டி சேர்ப்பதைப் போல நானும் அவர்களுடன் கூட சேர்ப்பேன். வசனம் 66. ஆம், அவர்கள் வந்தால் அவர்கள் ஜீவன் தண்ணீரில் இலவசமாக பங்கு இருக்கலாம். வசனம் 67. இதோ அதுவே எனது கோட்பாடு, மனம் திரும்பும் என் நண்டை வருகிறவர்களே எனது சபை. வசனம் 68. இதற்கு அதிகமாகவே குறைவாகவோ யார் அறிக்கை பண்ணினாலும் அவன் என்னை சார்ந்தவனில் இல்லை, ஆனால் எனக்கு விரோதமானவன். ஆகவே அவன் எனது சபையை சாராதவன். வசனம் 29. அப்பொழுது இதோ எனது சபையை சார்ந்த வரைந்தவும் எனது சபையை நிலைத்து இருப்பவன் எவனோ அவனே எனது கன்மலையின் மீது என் ஸ்தாபிப்பான். அவர்களுக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் நிலைப்பதில்லை. வசனம் 70. அப்பொழுது உலகத்தின் ஜீவனும் ஒளியுமாய் இருக்கிறவனே, எனது மீட்பரும் எனது கர்த்தரும் தேவனுமாய் இருக்கிற அவரது வார்த்தைகள் நினைவு கூர்வாயாக. ஆமேன்.